வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொண்ணு. இன்றைக்கி நான் பண்ண போகிறது மேத்தி சமன் தான். மேத்தினா வெந்தயக்கீரை, அது கூட கொஞ்சம் பாலக்கீரையும் போட்டுட்டு பன்னீரும் போட்டுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இந்த மேத்தி லீவ்ஸை அதனோட தண்டோடையே இருக்கா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா அலம்பி வச்சுட்டுருக்கேன். இங்கே பாலக் வச்சுட்டுருக்கேன். இது கூடிய வேகும்போதே போடுறதுக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெந்தயக்கீரையோட அதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா பன்னீர் பீசஸும் போடலை, எனக்கு தேவையானதை மாத்திரம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கீரையும் நல்லா ஒரு மாதிரி வெந்து வந்துடுது. இதை ஓவராக தண்ணி விட்டு நம்ம குழம்பெல்லாம் சாம்பார்லாம் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஜலம் விட்டு பண்ணக்கூடாது. அப்புறம் அது ஜலம் சுருங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால இந்த அளவில் இருந்தால் போகிறோம். இதை நல்ல பேஸ்ட் மாதிரி சூடாக ஆறினப்புறமா நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இந்த மேத்தி எல்லாம் போட்டோம் இல்லையா, அதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சின்னு வந்துட்டேன். இங்கே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். சாதாரணமாக இது கடுகெண்ணெயில் தான் பண்ணுவாள். ஆனால் எங்களுக்கு அதை சாப்பிட்டு அவ்வளோவா பழக்கம் இல்லைங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வதங்கினப்புறம் அதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெயில் இது நல்லா வதங்கின்னு கொஞ்சம் இது நல்லா வதங்கினப்புறம் இதில் மிளகா பொடியும் தனியா பவுடரும் போட்டுடலாம். இதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சோம்பு பவுடர் போடணும், நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா அந்த இஞ்சியும் போடணும், சோம்பு பவுடரும் போடணும். கொஞ்சம் இஞ்சி கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பும் போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் இதில் திக்காக இருக்கிற பால் ஒரு டம்ளரோ இல்லை 1 டம்ளரோ உங்களுக்கு எப்படி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இறக்கின்றே இருங்கோ. அதுக்கப்புறம் நம்ம அதில் இது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், மசாலா பன்னீர், அதையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து சேர்ந்துடுத்து இந்த பன்னீர் அது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மேத்தி சமன் ரெடி ஆகிடுது. சாரி, நான் அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி என்னென்னா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பன்னீர் அதை மிளகு பொடி இருக்கு இல்லையா, பெப்பர் பவுடர், அதை கொஞ்சம் தூவிட்டு அதையும் மேலேட போட்டிருக்கேன். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கடைசியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டரும் போட்டுக்கலாம், நான் நெய் போட்டிருக்கேன். அடுத்ததாக நான் பண்ண போகிற டிஷ் ஸ்டஃப்டு டொமேட்டோஸ். அதுக்கு இந்த டொமேட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற டொமேட்டோவை நேற்று பார்த்து வாங்கினேன். அது உள்ளே ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே ரொம்ப தண்ணியே வரல. அதில் மற்றதை எடுத்து வச்சுட்டு இதை காலி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். மற்ற எந்த வெஜிடபிளுமே நான் போடலை. இதில் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மற்றபடி நம்மளோட மசாலா பவுடர்ஸ் எல்லாமே போட்டுட்டு இதை உள்ளுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு வைக்கலாம். நான் பண்ணும்போது காமிக்கிறேன். இதுக்கு கடைசியாக நான் போட்டது 1 ஸ்பூன் சாட் மசாலா இருக்கு இல்லையா, அந்த சாட் மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்டஃப்டு டொமேட்டோஸ்க்கு நான் அந்த மசாலா பண்ணிவிட்டேன். அதாவது உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிட்டேன். சாதாரணமாக தான் உருளைக்கிழங்கு போட்டுட்டு எண்ணெய் விட்டு 2 ஜீரகத்தை போட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் போடணும். உங்களுக்கு மசாலா பொடி ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மசாலா பொடி எதுவும் போடலை. போட்டுட்டு இதில் நல்லா வச்சு நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சு இதை அடைச்சிட்டு இதை கொஞ்சம் வேக வைக்கணும். பண்ணும்போது காமிக்கிறேன். அப்புறம் நம்ம மேத்தி சமனுக்கு கடைசியாக ஆட் பண்ண வேண்டியது, ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது கொஞ்சம் லெமன் ஜூஸ். ஏன்னா சிறப்பு அந்த மேத்தி கசக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் பெருசாக இருக்கிற எலுமிச்சம்பழம் ஒரு 1.5 மூடியை புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் அது கூட கலந்து அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 2 உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணின டொமேட்டோஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த தீயை கம்மியாக வச்சுருக்கேன் ஃப்ளேமை. அப்புறம் அதை அப்பப்போ இலக்கி கொடுக்கணும். நம்ம எல்லா சைடும் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு பண்ணுற கிரேவிக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோஸு, இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு. உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் வேண்டாம்னா நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம்.
இதெல்லாம் நல்லா அரைச்சின்னு வந்துட்டு கிரேவி பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டஃப்டு டொமேட்டோஸ்லாம் ஓரளவு நல்லா வேந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு ஜீரகத்தை போட்டு நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த டொமேட்டோ, பச்சை மிளகாய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கேஷ்யூ நட்டு இதை வந்து அரைச்சிருந்த இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் எல்லா பொடியும் ஆட் பண்ணிவிடுவேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி. இது இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து நம்ம மசாலா பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பெருங்காயமும் போடணும். சாரி, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பண்ணி கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா சுடு தண்ணியை விட்டுன்ட்டு நம்ம வந்து அந்த இதை ஸ்டஃப் பண்ணின அந்த டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா அதையும் இதுக்கு மேலே போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரட்டும். நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு பண்ணினோம் இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நம்மளோட இந்த டொமேட்டோ கிரேவி வந்து நல்லா திக்காக எடுத்து இங்கே கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன். இந்த வெந்நீரை இதுவும் கூட விட்டுடலாம். விட்டுட்டு அது கொஞ்சம் எல்லாம் நல்லா தண்ணியும் இதுவும் சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கிற டொமேட்டோஸ் அதில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் எல்லாம் போட்டாச்சு. இது மாதிரி ஒரு டொமேட்டோவாக மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அது வந்து நம்ம 8 நிமிஷம் கூட போதும். 7-8 நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா இந்த அதுவும் கூட எல்லாம் சேரத்துக்கு விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஸ்டஃப்டு டொமேட்டோஸும் ரெடி ஆகிடுது, மேத்தி சமனும் ரெடி ஆகிடுது. நான் இதை தவிர இந்த கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ வந்து வேக வச்சு இதை ஒரு சுண்டல் மாதிரி பண்ணிவிடுவேன். ஏன்னா எங்கள் காட்டில் ஒன்று 2 பேர் வந்து சப்பாத்தி ரைஸ் எதுவுமே சாப்பிட மாட்டா. அதனால அவளுக்கு ப்ரோட்டீன் வேணும்னு அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்றவளுக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஆசீர்வாத் ஆட்டா அதில் வந்து சாஃப்டாக ஒரு ஆளுக்கு 2 சப்பாத்தி பண்ணிவிடுவேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இது ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thanks a lot. I will meet you in my next video. Thank you.